அப்ப பஜார்ல பிசினஸ் பண்றாங்க. எப்படி பிசினஸ் பண்றாங்க? ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்குறதா இருந்தா அந்த பொருளை உடனடியாக காசு கொடுத்து எடுத்தா ஒரு விலையை கொடுப்பாங்க. நீங்க லேட் ஆகி காசு தருவீங்கன்னு சொன்னா, அதாவது இன்னொரு வாரத்தில் சொல்றதா இருந்தா செக் தந்தீங்கன்னு சொன்னா, செக்ன்றது என்னது? இப்ப காசு தரல, 3 மாசத்துக்கு பிறகு காசு தரேன்னு அர்த்தம். டேட் செக் கொடுக்குறானா இல்லையா? டேட் செக்னா என்னது? இன்றைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா காசா கொடுத்துருக்கலாம், கேஷ் செக்கா கொடுத்துருக்கலாம். கேஷ் செக்க டேட் போடாம உடனே நான் எடுத்துருங்க காசை கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்காம, அப்படி கொடுத்தா குத்தம் இல்லை, அப்படி கொடுக்காம 3 மாசத்துக்கு பின்தள்ளி ஒரு திகதியை போட்டு ஒரு செக்கை இஷ்யூ பண்றாங்க. இது சர்வசாதாரணமாக நடக்குது. இது இல்லாம பிசினஸே பண்ண இயலாமா என்ற மாதிரி ஆவிருச்சு. பெட்டா பஜார் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு ஏரியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த வியாபார முறை இருக்குது. காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம்? நீங்க உடனே காசு தர்றீங்க, தந்தால் எங்களுக்கு அந்த காசை வச்சு இன்னொரு பிசினஸ் நாங்க போடுவோம், இன்னொரு தேவையான செலவை பார்ப்போம், அப்ப எங்களுக்கு அதுல வருமானம் கிடைக்குது. நீங்க கேஷ் செக்கா தர்ற நேரத்தில் லேட்டா தான் எங்களுக்கு காசு கிடைக்க போகுது. 3 மாசம் பிந்தி நீங்க காசு தருவீங்கன்னு சொன்னா, அந்த 3 மாசத்துக்கு நீங்க இப்ப தர்ற காசை நான் ரொட்டேஷன் பண்ணிருப்பேனே, அந்த ரொட்டேஷன்ல எனக்கு லாபம் வந்திருக்குமே. அதனால அதுக்கென்று சொல்லி மெனக்கட்டு நான் கூடுதலா அமௌண்ட் உங்ககிட்ட கேட்காம பொருளோட விலையில ஒரு அளவை நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த வாதம் நியாயமான்னு கேட்டா, மனசாட்சிக்கு ஏத்ததான்னு கேட்டா, வாதம் நியாயம் என்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மைதானுங்க. உடனே காசை கொடுத்தா அந்த காசை வச்சு ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி வேறொரு வியாபாரத்துல போட்டு அதுலயும் லாபம் அடைவானா இல்லையா? அடைவான். அது கையில இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. லேட்டா தர்ற நேரத்தில் அவருக்கு அந்த காசு கையில இல்லை, அதனால லாபம் கிடைக்காது. ஆனால் இது வாதத்துக்கு நியாயமாக இருக்கிறது. மார்க்கத்தின் அடிப்படையில் இது ஹராமாக இருக்கிறது. ஹராம். எப்படி ஹராம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கொடுக்கிறதா இருந்தா குடி, லேட்டா நீ காசு எடுக்கிறதாக இருந்தால் வியாபார நோக்கம் அந்த இடத்துல வரக்கூடாது. கடன் என்பது வியாபாரம் கிடையாது. வியாபாரம் கடனை வைத்து லாபம் அடைய கூடாது. கடன் என்பது ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு செயலாகத்தான் இஸ்லாம் பார்க்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி பல சமுதாயங்கள் வாழ்ந்தாங்க. அதுல ஒரு பனு இஸ்ரவேலரை சேர்ந்த ஒரு நபர், அவர் என்ன பண்ணுவாருண்டா, அவர் தனக்கென்ற ஒரு பணியாளரை வச்சிருக்கிறாரு. ஊர்ல உள்ளவங்களுக்கு கடன் கொடுப்பாரு. அவருடைய வேலை கடன் கொடுக்கிறது. எல்லாத்துக்கும் கடன், யாராவது கடன் கேட்டு வந்தா கடன் கொடுத்துருவாரு. யாருக்காவது ஒரு பொருள் வித்தா கடனுக்கு தாங்கன்னு சொல்லுவாரு. அவர் பணியாளரை வச்சு என்ன பண்ணுவாரு, மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது அவர் அந்த கடனை வசூலிக்கிற ஒரு காலம் வர்ற நேரத்தில் அந்த காலத்துல பணியாளரை அனுப்புவாரு. அனுப்பும்போது சொல்லி அனுப்புவாரு, நீங்க போயிட்டு இந்த கடன்களை வசூலிக்கிறீங்க, அறவிடுற நேரத்தில் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள், அதை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் பலர் இருப்பார்கள். அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு டைம் கேட்டா இன்னும் டைம் கொடுங்க. இல்ல தர முடியாது என்று சொன்னால், மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தால் என்னுடைய எஜமான் அதை மன்னித்து விட்டார் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. இவர் போயிட்டு என்ன செய்வாரு, கேட்பாரு, கடன் இருக்குது தாங்க, இது முடியாது, சரி நாள் இன்னொரு 10 நாள் தாங்க, ஓகே 10 நாள் எடுத்துக்கோங்க அப்படின்டுவாரு. திரும்ப அடுத்தவர்கிட்ட போவாரு, எனக்கு கொடுக்கவே முடியாத சூழ்நிலை, என்னுடைய எஜமான் மன்னிச்சுதான் சொல்லிட்டாரு, இப்படி சொல்லி அவர் என்ன செய்வாரு, அவருடைய பணியை செய்வாரு. இவர் மரணிக்கிறார். மரணித்த பிறகு அல்லாஹ் தஆலா மறுமையில எழுப்புவான். அவரை எழுப்பி, ஏன் நபரே, ஏன் மனிதரே, இன்னென்ன காரியத்தை நீ பண்ணியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. இவர் சொல்லுவார், ஆமா அல்லாவே நான் பண்ணினேன். எதுக்காக நீ எப்படி பண்ணினாய்? உன்னுடைய கருணை உள்ளந்தான் யா அல்லாஹ், நீ கருணை காட்டுறியே, நாங்க மனுஷருக்கு கருணை காட்டக்கூடாதா? அந்த கருணைக்கு தான் செஞ்சேன். அப்படியா? உன்னை விட பல மடங்கு கருணை உள்ளம் படைத்தவன் நான், இந்த பணிக்காக வேண்டிய நீ சொர்க்கத்துக்கு போடுவாங்களா? எப்படி பரிசு? அவர் பெரிய தொழுவையாளி இல்லைங்க, அவர் பெரிய நோம்பு பிடிச்சவரெல்லாம் இல்லை, பெரிய இமாம் ஜமாத்தோட சேர்ந்து கியாமுல்லைல தொழுது அவர் கால் வீங்கெல்லாம் தொழல. அவர் செஞ்ச வேலை என்னது, கடனை கொடுத்தாரு, திருப்பி எடுக்கிறாரு, அதுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணல, அமௌண்ட் சேர்க்கல, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேர்க்கல. அதனால அவர் சொர்க்கத்துக்கு போனா கொஞ்சம் அப்படி எதிர்மறையா சிந்திச்சு பாருங்க. எவனாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேர்த்தானு வைங்க, அவன்ட கதி என்னது? அப்படி நரகத்துக்கு மற்ற சைடு லெஃப்ட் சைடு போக வேண்டியதா? அவன் நரகத்துக்கு போவார், இடது சாராரா மாறிடுவாரு. அப்ப இதுல கவனமா இருக்கணும். கடன் என்பது மனிதாபிமானத்தில் செய்யக்கூடிய ஒரு உதவிதான். நீங்க என்ன செய்யுங்க, காசுக்கு வியாபாரம் செய்யுங்க. சில வியாபாரிகள் இருக்கிறாங்க, கேஷுக்கு மட்டும்தான் டீலிங்க, கேஷுக்கு டீலிங் பண்ணுவோம், காசு கொடுத்து எடுத்துட்டு போங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் வேண்டுவாங்க. கேட்டா டிஸ்கவுண்ட் தந்தோம்,
ஏன் காசுக்கு கொடுக்குறவனுக்கு மட்டும் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? கடனுக்கு கொடுக்குறவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டீங்களா? டிஸ்கவுண்ட்ன்றது காசுக்கு யாரு வியாபாரம் பண்ணுவானோ அவனுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் என்று இஸ்லாத்துல எங்கேயாவது சொல்லிச்சா? சலுகை காட்டுறது. சலுகை உண்மையிலே யாருக்கு காட்டணும்? இந்த ஹதீஸ் படி எவன் கடனுக்கு கொடுத்தான் அவனுக்கு தான் கூடுதலா சலுகை காட்டணும். காசுக்கு கொடுக்குறவனுக்கு இல்ல சலுகை காட்டணும். வெறுமனே அந்த வியாபார சிந்தனை, பேராசை, பொருளாதாரம் மீது உள்ள ஒரு விதமான ஹவா என்ன செய்து அப்படி குண்டக்க மாத்தி செய்ய வைக்குது, இப்படி தலைகீழ மாத்தி செய்ய வைக்குது. நீ கடனுக்கு கொடுக்கிறவனுக்கு தான் சலுகை செய்யணும், 10 நாள் டைம் கொடு அல்லது கழிச்சுற்று, அப்படி செய்யாம எவன் உடனே காசு தந்தானோ அவனுக்கு சலுகை காட்டணுண்டா ஹதீஸுக்கு மாற்றம் இல்லையா? இது கூடாது இல்லையா? இந்த செய்தி சர்வ சாதாரணமாக பரவுது. வியாபாரத்தில் செக்குக்கு ஒரு விலை, கேஷுக்கு ஒரு விலைன்றது தவிர்க்க முடியாது என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் நடக்குது. கடன் கொடுத்தால், செக்கு கொடுத்தா கைப்பட காசுக்கு நீங்க எவனுக்கு காசுக்கு எவ்வளவுக்கு கொடுப்பீங்களோ அதே அமௌண்ட்டுக்கு கடனுக்கு கொடுங்க. அவன் 6 முடியுமெண்டா கொடுங்க, முடியாதண்டா கொடுக்காதீங்க. உங்களுக்கு யாரு கடனுக்கு வியாபாரம் செய்ய சொன்னா முடியுமெண்டா கொடுங்க. மனிதாபிமானத்தோட கொடுத்தீங்கன்னு வைங்க, அல்லாஹ் தாலா சொல்கிறான், அப்படி யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடனை மேற்கொள்கிறார்களோ அதிலிருந்து அல்லாஹ் பல்கி பெருக வைப்பான். அல்லாஹ் கூட்டுவாங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தை கூட்டுறது ரப்புட கையில உள்ளது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு கூட்டி கொடுப்பான். இவங்க நினைக்கிறாங்க இவங்களோட கணக்குப்படி லாபம் வரணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்ட கணக்கு ஒன்று தனியா இருக்குது. திடீரென்று வரும் பொருளாதாரம் வந்து குமியும். எங்காலடா வந்துச்சு என்று எங்களுக்கே விளங்காது. அந்த அளவுக்கு பொருளாதாரம் தாறுமாறாக குமியும். அது அல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு கொட்டி குவியக்கூடியது. அதை எடுத்து பெருமிதம் கொள்ளுங்கள், சந்தோஷம் அடையுங்கள், திருப்தி அடையுங்கள். என்ன அமௌண்ட்டை பார்த்து கணக்கு பார்க்கறது? இப்படி பார்க்க கூடாது இஸ்லாத்துல. அப்ப இந்த கடனுக்கு வாங்குற வியாபாரத்துல முடியுமெண்டா கடனுக்கு கொடுங்க, முடியாதுண்டா கொடுக்காதீங்க. அமௌண்ட்டை கடன்காரன் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கூட்டினீங்கடா, நீங்க எதுக்காக கூட்டினீங்க தெரியுமா? பொருளுடைய விலைக்காக நீங்க கூட்டல. நீங்க கூட்டினது தாமதத்தின் காரணத்தினால். பொருளுடைய விலைக்கு கூட்டினீங்கடா, காசுக்கு கொடுத்தவனுக்கு கொடுத்த அதே டிஸ்கவுண்ட் கடனுக்கு கொடுத்தவனுக்கும் கொடுத்திருக்கலாம். அதுல உங்களுக்கு நஷ்டம் வர போறது இல்ல. ஆனா லேட்டா காசு வருதே, ஏண்ட காசு ஏண்ட கையில 3 மாசத்துக்கு நிக்குது இல்லையே, 80 நாள் நீங்கள் விலையை உயர்த்தினீர்கள் என்று சொன்னால் அது ஹராம் என்பதில் எல்முனை அளவும் சந்தேகம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களோட பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் வியாபாரம் செய்யறாங்க, எத்தனையோ பேர் மிக கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்யறாங்க, இதுல மாட்டிக்கொள்றாங்க, இதுல எல்லாம் சிக்கிட்டாங்க. நீ கஷ்டம். நிறைய பேர் வந்து செக்ல டீலிங் பண்றாங்க. நீங்க கேஷுக்கு ஒருவேளை செக்குக்கு ஒருவேளை கொடுத்தீங்க, அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? செக்ல பண்ற வியாபாரத்துல ஓடி அடிக்க வைப்பானா இல்லையா? அல்லாஹ் ஓடி அடிக்கிறதா ஓட அடிக்கிறது இல்ல, ஓவர் ஆஃப் எழுத வச்சிருவான். அல்லாஹ் பேங்க்ல வந்து 10 லட்சம் ரூபா தான் இருக்கும். அல்லாஹ் செலவு எப்படி கூட்டிடுவான் தெரியுமா? 15 லட்சம் ரூபாய்க்கு செலவு கொடுத்துருவான். பண்றதுக்கு காசு இல்ல, பேங்க்ல 10 லட்சம் 15 கொடுக்கணுமே, ஒரு 12 ரூபாய்க்கு செக் கொண்டு எழுதுங்க கொடுத்துடலாம் என்று நினைச்சு செக்கை எழுதுவீங்க. அந்த 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல உங்களோட காசுல இல்லாத கடன். அதுக்கு என்ன பண்ணுவான்? வட்டியை போடுவான். அல்லாஹ் மாட்டிக்கொள்ள வைப்பான். ஒரு இடத்துல விட்டா இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? மாட்டிக்கொள்ள வைப்பான். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டான், அழிச்சே தீர்வான். நீங்க நினைக்காதீங்க அது சரி வரும், நல்லா கிடைக்குதே, பரக்கத்தா இருக்குதே, எந்த டைம்ல எப்படி அழிவு வந்து சேரும் என்று விளங்காது. அப்படி அல்லாஹ் அழிச்சே தீர்வான். எனவே இதுல மிகவும் கவனமா இருங்க.